வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தை இந்தியா ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்று ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜெயப்பிரகாஷ் நாராயண் போன்ற தலைவர்களின் வாழ்க்கையிலிருந்து இளைஞர்கள் ஊக்கம் பெற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் கூறியுள்ளார். எமர்ஜென்சி காலத்தை நினைவு கூறும் அரசியல் அமைப்பு படுகொலை தினம் நாளை அனுசரிக்கப்படுகிறது. புதுச்சேரி இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பாலியல் விழிப்புணர்வு குறித்த பொம்மைகளை தயாரித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். பயங்கரவாதத்தை இந்தியா ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்ற இந்தியாவின் கொள்கையை ஆபரேஷன் சிந்தூர் உலகளாவிய செய்தியாக உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய மக்களை துன்புறுத்துபவர்களுக்கு எந்த இடமும் பாதுகாப்பானது இல்லை என்பதையும் இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். ஆன்மீக மற்றும் நீதி நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்த இரண்டு முக்கிய தலைவர்களான மகாத்மா காந்தி மற்றும் ஸ்ரீ நாராயண குரு ஆகியோர் இடையே நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கலந்துரையாடலின் 100ஆண்டு விழா நிகழ்ச்சி இன்று புதுடில்லியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசுகையில் இவ்வாறு குறிப்பிட்ட பிரதமர், வெளிநாட்டு ஆயுதங்கள் இறக்குமதியை சார்ந்திருந்த இந்தியாவின் நிலை தற்போது மாறியுள்ளதாகவும் பாதுகாப்புத் துறையில் நாடு தற்போது தன்னிறைவை எட்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களைக் கொண்டு எதிரிகளை வெறும் 22 நிமிடங்களிலேயே சரணடையச் செய்த இந்திய ஆயுதப்படையின் வெற்றிக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையே சிறந்த ஆதாரம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். ஸ்ரீ நாராயண குரு மற்றும் மகாத்மா காந்திக்கு இடையே 100 ஆண்டுகளுக்கு முன்பு சிவகிரி மடத்தில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கலந்துரையாடல் நாட்டு விடுதலைக்கு சிறந்த வழிகாட்டுதலாக இருந்ததோடு வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கிய பயணத்திற்கு தொடர்ந்து ஊக்கமளிப்பதாகவும் தெரிவித்தார். நாடு சவால்களை எதிர்கொண்ட போதெல்லாம் தொலைநோக்கு எண்ணங்கள் கொண்ட தலைவர்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கான வழிகாட்டியாக திகழ்ந்தனர் என்றும் பிரதமர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசால் கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதாரம் அதிவேக வளர்ச்சி கண்டு கட்டமைப்புகளின் மேம்பாடு தனித்துவம் மிக்கதாக மாறி சரித்திரம் படைத்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். இன்று பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது இவ்வாறு குறிப்பிட்ட திரு தன்கர், உலகின் 11வது இடத்தில் இருந்த இந்திய பொருளாதாரம் அதிவேகமாக வளர்ந்து 4வது இடத்தை எட்டியுள்ளது என்றும் குறிப்பிட்டார். முன் எப்போதும் இல்லாத அளவில் இளைஞர்களுக்கான வசதி வாய்ப்புகள் தற்போது அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள புதிய கல்விக் கொள்கை தேச கட்டமைப்பு, நற்பண்பு கட்டமைப்பு உள்ளிட்ட தத்துவங்களை ஊக்குவிப்பதாகவும் பாராட்டினார். தமது உரையின் போது ஜனநாயக மாண்புகளின் முக்கியத்துவத்தையும் திரு ஜெகதீப் தன்கர் மக்களுக்கு நினைவு கூர்ந்தார். எமர்ஜென்சி காலகட்டத்தின் போது ஜனநாயக உரிமைகளுக்காக குரல் கொடுத்த லோக்நாயக் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் உள்ளிட்ட தலைவர்களின் வாழ்க்கையிலிருந்து இளைஞர்கள் ஊக்கம் பெற வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் கூறினார். நாளை ஜூன் 25ஆம் தேதி அரசியலமைப்பு படுகொலை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினம் 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு நசுக்கப்பட்ட சம்பவத்தை நினைவு கூறுகிறது. மேலும் இந்திய வரலாற்றின் கருப்பு காலமாக கருதப்படும் அவசர நிலையின் போது பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் மரியாதை செய்யும் தினமாகவும் 1975 எமர்ஜென்சி காலத்தின் மனித நேயமற்ற கொடுமைகளை சகித்துக் கொண்ட அர்ப்பணிப்பாளர்களை நினைவுகூரும் தினமாகவும் கருதப்படுகிறது. இனி ஆண்டுதோறும் ஜூன் 25ஆம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினமாக அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு சென்ற வருடம் அறிவித்தது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார். அவசர நிலை என்னும் எமர்ஜென்சி காலம் 18 மாதங்கள் அமலில் இருந்தது. அக்காலகட்டத்தில் குடிமக்களின் பேச்சுரிமை உள்ளிட்ட அனைத்து சுதந்திரங்களும் முடக்கப்பட்டதோடு மத்திய அரசாங்கம் பத்திரிகை துறை மீது பல்வேறு கட்டுப்பாடுகளையும் தணிக்கையையும் திணித்தது. பத்திரிகைகளுக்கான விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டதோடு பல்வேறு பத்திரிகைகளை மூடுவதற்கான நோட்டீஸும் வழங்கப்பட்டது. பத்திரிகையாளர்கள் வரி விதிப்புகளை
எதிர்கொண்ட நிலையில் சிறையிலும் அடைக்கப்பட்டனர். மத்திய அரசு அதிகார மையமாக செயல்பட்டதோடு ஜெயபிரகாஷ் நாராயண், LK அத்வானி, அடல் பிஹாரி வாஜ்பாய், மொரார்ஜி தேசாய், மது தண்டவதே உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் பெருமளவில் கைது செய்யப்பட்டனர். இத்தகைய நடவடிக்கைகள் பரவலான விமர்சனம் மற்றும் போராட்டங்களை சந்தித்தன. அவசர நிலை பிரகடனத்தை இந்திய ஜனநாயகத்தின் மீதான ஒரு கருப்பு புள்ளி என்று ஆகாஷ்வாணியில் தமது மனதின் குரல் நிகழ்ச்சி ஒன்றின் உரையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற X பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற YouTube சேனலையும் அணுகலாம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் உயர்நிலை இந்திய பிரதிநிதிகள் குழு ஒன்று சீனாவில் நாளை துவங்கவுள்ள சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறது. பிராந்திய மற்றும் சர்வதேச பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகள் மற்றும் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களுடனான மேம்படுத்தப்பட்ட ஒத்துழைப்பு குறித்து இந்த 2 நாள் கூட்டத்தில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினர்கள் விவாதிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் இதுவரை 2295 இந்தியர்கள் ஈரான் நாட்டிலிருந்து இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை ஈரானின் மஷ்ஹத் நகரிலிருந்து 292 இந்தியர்கள் சிறப்பு விமானம் மூலம் புதுடில்லி வந்து சேர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேலில் இருந்த 165 இந்தியர்கள் ஜோர்டான் தலைநகர் அம்மானிலிருந்து இந்திய விமானப்படையின் C-17 விமானம் மூலம் இன்று காலை புதுடில்லி வந்தடைந்தனர். இந்திய விமானப்படை இந்திய நாட்டினர் மற்றும் நட்பு நாடுகளின் மக்களை ஜோர்டான் மற்றும் எகிப்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றும் இயக்கத்தை துவக்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இஸ்ரேலில் சிக்கியுள்ள இலங்கை நாட்டினர் 17 பேர் நாளை அம்மான் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புதுடில்லி அழைத்து வரப்பட உள்ளனர். புதுச்சேரி முத்தரையர் பாளையத்தில் உள்ள இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பாலியல் விழிப்புணர்வு குறித்த பொம்மைகளை தயாரித்துள்ளனர். அதிகரித்து வரும் பாலியல் தொல்லை சம்பவங்கள் மற்றும் போக்சோ சட்டம் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் நல்ல தொடல், கெட்ட தொடல் குறித்த விழிப்புணர்வு பொம்மைகளை அப்பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உருவாக்கி உள்ளனர். ஜாரா என பெயரிடப்பட்டுள்ள இந்த பேசும் பொம்மையை தொட்டால் தொடும் இடத்தை பொறுத்து அது குட் டச் அல்லது பேட் டச் என்று தமிழ், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் கூறுகிறது. பொம்மையின் அந்தரங்க பகுதிகளை தொடும்போது தொடாதே என 3 மொழிகளிலும் எச்சரிக்கை ஒலி எழுப்புகிறது. தங்களின் இயற்பியல் பாடத்தின் ப்ராஜெக்டின் ஒரு பகுதியாக இந்த பொம்மைகளை இயற்பியல் ஆசிரியர் திரு ஸ்ரீராம் வழிகாட்டுதலுடன் மாணவர்கள் வடிவமைத்துள்ளனர். இந்த பொம்மைகள் குறித்த செயல் விளக்க நிகழ்ச்சி இன்று பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை பள்ளியின் துணை முதல்வர் கோகிலாம்பாள் துவக்கி வைத்தார். இந்த பொம்மையின் செயல்பாடு குறித்து மாணவி யோகேஸ்வரி கூறுகையில், செக்ஷுவல் அபியூஸ்ல இருந்து தடுக்கிறதுக்காக அந்த பொம்மையை நாங்க உருவாக்கி இருக்கோம். டச் சென்சார் வச்சிருக்கேன். டச் பண்ணானா அது சவுண்ட் போகும். நோ டோன்ட் டச்னு சொல்லும். இது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 3த்துமே நாங்க லாங்குவேஜ் உள்ள வச்சிருக்கோம். சின்ன பசங்களுக்கு டச் பண்ணனா அது சவுண்ட் விடும். அதை வச்சு அவங்க சிரிப்பாங்க. அதை வச்சு கொஞ்சம் லேர்ன் பண்ணுவாங்க. அதனாலதான் அந்த பொம்மையை ரெடி பண்ணிருக்கோம். இதை வச்சு அந்த குழந்தைங்களுக்கு தெரியறப்போ போல்டா வெளியே எல்லாருக்கும் சொல்லணும். 1098 நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போல்டா அதை சொல்றதுக்காக அதை நாங்க உருவாக்கி. போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு ஓவியப் போட்டி இன்று ஏனாமில் நடைபெற்றது. ஏனாம் காவல்துறையால் PM ஸ்ரீ ஜவஹர் நவோதயா வித்யாலயாவில் இன்று காலை நடத்தப்பட்ட இந்த ஓவியப் போட்டியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு போதைப்பொருள் உபயோகத்தின் தீமைகள் குறித்தும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஓவியங்களை தீட்டினர். பள்ளி முதல்வர் திரு சரத் சந்திரா, காவல் துணை ஆய்வாளர் திரு புனித்ராஜ் உள்ளிட்டோர் மாணவர்களிடையே போதைப்பொருள் தீமை குறித்து உரையாற்றினர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தை இந்தியா ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்று ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜெயபிரகாஷ் நாராயண் போன்ற தலைவர்களின் வாழ்க்கையிலிருந்து இளைஞர்கள் ஊக்கம் பெற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் கூறியுள்ளார்.
எமர்ஜென்சி காலத்தை நினைவுகூரும் அரசியல் அமைப்பு படுகொலை தினம் நாளை அனுசரிக்கப்படுகிறது. புதுச்சேரி இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பாலியல் விழிப்புணர்வு குறித்த பொம்மைகளை தயாரித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.